உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டாபிக் தான். சார், இந்த கோமாக்கெலாம் போகிறாங்கல்ல, அவங்க பேரில் அவங்க கோமாக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரேர் கேசஸ் தான், பட் ஆனால் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருக்கும் போது அவங்களால வந்து ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவ்ல இருக்காது அப்படின்றது தான் கேசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சைன் போட முடியாது, அண்ட் தென் கை நாட்டாவோ வைக்கவும் முடியாது. நம்மளா தான் எடுத்து வச்சுக்கிற மாதிரி வரும். ஸோ அது அவங்க கண்ட்ரோல்லே வராது. அது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, அது அவங்க கண்ட்ரோல்ல வருமா என்ன எதுலாம் தெரியல. ஸோ இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்குறது, லைக் லீகலாகவே சொல்கிறேன். அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க அவங்க ரிலேஷனே அப்படி இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க பசங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அந்த பசங்க அப்படி இருக்காங்கன்னு போது அவங்க அப்பா அம்மா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி மாற்றிக்கலாம்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோமா ஸ்டேஜ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கோமா அப்படின்றது சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். ஒருத்தர் வந்து 2 நாளிலே கோமாலேருந்து வெளியே வந்துடுவாங்க. சிலர் வந்து வருஷ கணக்கில் வந்து கோமாவில் இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சில நேரங்களில் சொல்றதே கேட்க முடியாது. சில நேரங்களில் வந்து பிரெயின் டெட், அதாவது மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, அவங்களெல்லாம் வந்து ரிட்ரைவே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஸோ இப்போ ஒருத்தர் கோமால இருக்கிறவரோட ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ கோமால இருக்கிற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்ற பட்சத்துல அவரோட பெனிஃபிட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க முடியும். அதாவது அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க முடியும். அதை தவிர சப்போஸ் இப்போ ஒருத்தர் கோமால இருக்காருன்னா அவர் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவர் தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த குடும்ப நலத்துக்காக வந்து நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாடகை கட்டுறது, இப்போ டே டு டே சாப்பாடு செலவு பண்றது, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் பண்ணிக்கலாமே தவிர எந்த ஒரு லீஷர் எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், லேட்டரா நம்ம அதை வச்சு ஒரு கார் வாங்குறதோ இல்லாட்டி கொஞ்சம் லக்ஸூரியஸ் லைஃப் வந்து ஜென்ரலா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்கையில அதுல வர காசை வச்சு பண்ணுவோம். பட் கோமால இருக்கிறவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து அடிப்படை தேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டைரக்டா நம்ம அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. அதுக்கு வந்து கோர்ட் வந்து ஒரு கார்டியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் கார்டியனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி லீகல் கார்டியனாகவும் இருக்கலாம். இது ரெண்டும் என்ன சொல்லுது? எஸ். இப்போ நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு யாருன்னா, இப்போ கோமால இருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், இல்லைன்னா அப்பா அம்மா, இல்லைன்னா பசங்க, சன் ஆர் டாட்டர். ஸோ இவங்க யார் வேணாலும் வந்து அவங்களோட கார்டியனா வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே லீகல் கார்டியன் அப்படின்ற பட்சத்துல கோர்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சோசியல் வெல்ஃபேர் பண்றவங்களா இருக்கலாம், இவங்களெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இது ரிலேட்டடா நம்ம சில கேசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோமால இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க என்னதான் கோமால இருந்தாலும் அவங்க வந்து சப்போஸ் அவங்க இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ரைட்ஃபுல்லான ஒரு மரியாதையோட அடக்கம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கோமால இருந்தாலும் வாழ்ற வரைக்கும் கௌரவமா வாழணும். யாரும் வந்து அவங்கள கோமால இருந்து செத்துட்டான் அந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி யாரும் பேசக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முத வந்து அருணா ஷான்பாக் அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து சொல்றாங்க. கோர்ட் வந்து இதெல்லாம் சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து டைரக்டா ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட்டடா இல்லை, பட் கோமால இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது அந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அருணா ஷான்பாக் அப்படின்றவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரேப் பண்ணையில அவங்களுக்கு வந்து முதுகுல வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால பெர்மனண்டா வந்து அவங்க பேரலைஸ் ஆயிடுறாங்க, கோமாக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கேஸோட பேக்ரவுண்ட். ஸோ இப்படி இருக்கையில இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. கோமால இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே சார். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் இருக்கா
அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு, ஆனா சட்டங்கள் இல்லை. ஆமாம், யாரா இருந்தாலுமே அடிப்படை உரிமை அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து எந்த மனிதரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவருக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், வேலைக்கு போறவரா இருக்கலாம், வேலைக்கு போகாதவரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவருக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கோமால இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட சட்டத்துல நமக்கு வந்து வயசானவங்களுக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு, குழந்தைகளுக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. அது தவிர மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சட்டங்கள் இருக்கு. ஆனா கோமால இருக்கிறவங்களுக்கு கார்டியன் அப்பாயிண்ட் பண்றதுல எந்த விதமான சட்டமும் இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கோர்ட்டு தான் கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல கைட்லைன்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேசிஸா வச்சு அடுத்த கேஸ்ல அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஒரு கேஸ்ல வந்து புதுசா ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை லைட்டாக மாடிஃபை பண்ணி இன்னும் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இது ரிலேட்டடாக சட்டங்கள் இல்லாததுனால இப்போ கைட்லைன்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோமால இருக்கிறவங்களுக்கு மொத கைட்லைன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணது வந்து ஷோபா கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸில் தான் வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து மொத கைட்லைன்ஸ் அப்படின்னு கோமாக்கில் இருக்கிறவங்களுக்கு கைட்லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கேஸ் மூலமாக தான் கோமால இருக்கிறவங்களுக்கு கார்டியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அந்த மாதிரி கோமால இருக்கிறவங்களால ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண முடியாது, கையெழுத்து போட முடியாது, கை நாட்டு போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் அவங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணணும். அதாவது நேச்சுரல் கார்டியனாக இருக்கலாம், இல்லாட்டி லீகல் கார்டியனாக இருக்கலாம். ஸோ இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கனாலே இப்போ சொத்து என் பேர்ல இருக்கு, நான் கோமால இருக்கேன்னா என்னால போயிட்டு எந்த ஒரு விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஆனா ரெஜிஸ்டர் பண்ண போகையில இந்த சொத்து வந்து இவர் பேர்ல இருக்கு, நீங்க எப்படி விற்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எழுப்பப்படும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த கார்டியன் அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கோர்ட் ஆர்டரா இருக்கும். இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்கு, இவர் வந்து கோமால இருக்காரு, ஸோ இவரோட பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறோம், என்னத்தான் இவரோட பெனிஃபிட்டுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஆர்டருக்கு காமிச்சு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தனா தியாகி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் என்சிஆர் டெல்லி, அதுக்கப்புறம் ரஜினி ஹரிஓம் சர்மா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் கோமால இருக்காங்களோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு நமக்கு வந்து இது ரிலேட்டடாக சட்டங்கள் இல்லை, இந்த மாதிரி கைட்லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இது ரிலேட்டடாக சட்டங்கள்லாம் கொண்டு வராங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரிய வருது என்னென்னா எல்லாருக்கும் ரைட்ஸ்னு ஒன்று வந்து காமன், ஆனால் சட்டங்கள் வந்து மாறுபடுதுன்றீங்க. அதில் இப்போ வந்து கோமால இருக்கவங்களுக்கான சட்டம் வந்து இப்போ வரைக்கும் வரல. இது வரைக்கும் இருக்க கேசஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. பட் இப்போ இன்னொரு எனக்கு டவுட் ஒன்று லாஸ்ட் ஆகுது சார், அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, பட் அந்த மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு சட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எங்கள் வீட்டு சைட்லலாம் அந்த சினியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, அவங்க பையன் வந்து இந்த மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்க அந்த பையன் மேலே ஒரு கன்சர்ன் வச்சு ஒரு நடத்தை எழுதி வைக்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும், எங்க இந்த பையன் மேலே எழுதி வச்சிட்டோம்னா இவன் மேலே ஓகே ஒரு கையெழுத்தனை போடுறோம் அப்படின்னா போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதை சம்மந்தமாக டீட்டெயிலாக எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம எல்லாருக்கும் இது வந்து ரேர் கேசஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத. இதை தாண்டி இதை வேற ஏன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால ரிலேட்டிவோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன கேள்விகள் இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை தாண்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டவுட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க.
அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாரோட டீம் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோஸை பார்த்துருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் கிட்ட அன்றைக்கி கேட்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாரோட டீமை வந்து நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அதுக்கு லீகல் ஒப்பீனியன் அண்ட் அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக லேண்ட் ஆர் பில்டிங் அது ரிலேட்டடாக உங்களுக்கு கேசஸ் ஏதாச்சும் போடணும், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பெண்டிங் கேசஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லீகல் குவரிஸ் லைக் செக் பவுன்ஸ் கேசஸ், மணி மேட்டர்ஸ் அண்டு மோட்டார் வெஹிக்கிள் கேசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நம்ம வந்து டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் சொன்னது. அடுத்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக அதுக்கான பதில்களை பார்ப்போம். கண்டிப்பாக.